ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு 3/4 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சட்டியில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததும் அரிசியை போட்டு நல்லா வேகட்டும். இது மாதிரி பாதி வந்ததும் 1 டம்ளர் திக்கான பால் சேர்த்துருக்கேன். இந்த பாலில் இன்னும் நல்லா அரிசி வேகட்டும். நெக்ஸ்ட்டு அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பை வெறும் பேனில் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்து அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்கேன். தூசி இல்லை, தூசி எதுவும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் நல்லா தாராளமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக துருவின தேங்காய் கை நிறைய போட்டுக்கலாம். போட்டு இறக்கணும்னா ஒரு சூப்பரான சக்கரவள்ளி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட சமைக்கிறேன். பாய்.